அந்த 1 dose of vaccine has reduced the case tremendously in the third wave. அந்த ஆமிக்ரான் யாஷ் உள்ள வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இங்கே நடுவில் நம்மளை காப்பாற்றின கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மாதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் வேக்சின். புரியுதுங்களா? யாஷை அடித்து தளபதி காலி பண்ணிட்டாரு. சரி, ஏன்னா மக்களுக்கு புரியணுன்றதுனால சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒரு அரசியல் போயிட்டார், வேறு கதை. ஓகே, ஸோ இப்போ வந்து திஸ் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து வேக்சின்ஸ் ஆர் ப்ரொவைடிங். நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சேம் வந்து ஃப்ளூ வைரஸ் வந்து World War I 1914 to 1918 நடந்தது. உலகப்போர் 1. உலகப்போர் 1ல் உலகத்தோட 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இறந்தாங்க. எதனால்? இந்த ஃப்ளூ வைரஸ்னால. அப்போ இந்த தடுப்பூசி இல்லை. அப்படி சப்போஸ் தடுப்பூசி இருந்திருந்தேன்னா இத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்க. இன்னும் உங்களுக்கு உதாரணம் தரேன். இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது, மேபி நீங்கள் கொஞ்சம் யங்காக மேபி இருக்கீங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. இவன் நொண்டி போகிறான் பாரு, அவங்களாம் அந்த இதில் இப்படி வீல் சேரில் தான் போவாங்க. இவன் வந்து கூணு போகிறான் பாருன்னு. இதெல்லாம் எந்த நோயை பார்த்து சொல்லுவாங்க? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? போலியோன்னு ஒரு நோய் தெரியுமா? போலியோ, கை கால் வராது, இப்படி நொண்டி தான் போவாங்க. அந்த மாதிரி போனேன், நொண்டி வந்துட்டானுவாங்க. அதெல்லாம் அந்த ஆளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ராகவலாரன் சார் நல்ல ஒரு படத்தில் காமிச்சிருப்பார், கங்கான்னு நினைக்கிறேன், இந்த காஞ்சனா சீரீஸில் ஒரு படத்தில் நித்யா மேடம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேமெல்லாம் ரொம்ப ஒருத்தவங்களுக்கு வந்து இது வரைக்கும். ஆனால் அந்த போலியோன்ற வைரஸை அடித்து நவுத்துனது போலியோ தடுப்பூசி. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.